திருவழிபாடு ஆண்டின் தவக்காலம் புனித வார திங்கள் காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவராக கிறிஸ்து சோதனைகளுக்கு உட்பட்டு நமக்காக துன்புற்றார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவராகிய கிறிஸ்து சோதனைகளுக்கு உட்பட்டு நமக்காக துன்புற்றார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரிங்கள். அவர் திரும்பவும் நன்றியுடன் செல்வோம், புகழ் பார்க்கலா அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன, மலைகளும் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையது, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலை மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தல் எத்தனை நாளாம். அன்று மெரிபாவின் பாலைநிலத்தின் மாசாவை செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையை என்னை சோதித்தன, என் செயல்களை கண்டிருந்து என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டுகளின் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டி தான் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாட்டின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவராய் கிறிஸ்து சோதனைகளுக்கு உட்பட்டு நமக்காக துன்புற்றார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவராகிய கிறிஸ்து சோதனைகளுக்கு உட்பட்டு நமக்காக துன்புற்றார், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். பாசுரம். கூரிய ஈட்டியும் ஆணியும் அவர் உடலை ஏர்போல் உழுதன, குருதியும் நீரும் ஆறாக ஓடின. உலகம் என்னும் வறண்ட நிலத்தை வளம் பெறச் செய்யவே. மரத்தில் சிறந்த சிலுவை மரமே, தரத்தில் உயர்ந்த கனியை தந்தாய். இனிய மரமே, இனிய சுமையை இனிய ஆணியால் சுமந்து நின்றாய். வளர்ந்த மரமே, வன்மையை தளர்த்தி அலர்ந்த மலரின் மென்மை பெறுவாய். உயர்ந்த வானின் அரசனின் உடலை வருந்தா வகையில் தாங்கிடுவாயே. இம்மை கரையின் விலையை சுமந்தாய். செம்மறி சிந்திய செந்நீர் தோய்ந்த ஓடம் நீயே. உடைந்த களத்தில் கலங்குவோர் கரை சேர வழி நீயே. தந்தையும் மகனும் தூய ஆவியரும் நந்தா புகழை நாளும் பெறுக. மைந்தன் தந்த மீட்பால் பிழைத்தோம், சிந்தை கடந்த சிறப்பை பெற்றோம். ஆமேன். எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது. நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று இயேசு சொன்னார். எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று இயேசு சொன்னார். கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் இறைவனின் முகத்தை காணப்போகின்றேன்? என் கண்ணீரே இரவும் பகலும் எனக்கு உணவாயிற்று. எங்கே உன் கடவுள் என்று என்னிடம் தீயோர் எந்நாளும் கேட்கின்றனர். மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேனே. ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே. இவற்றையெல்லாம் நான் நினைத்து என் உள்ளம் வெகுவாய் வெதும்புகின்றது. என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். என் நெஞ்சம் மிகவும் தளர்ந்துள்ளது. ஆகவே யோர்தான் நிலப்பகுதியிலும் எர்மோன் மீசார் மலைப்பகுதிகளிலும் உம்மை நான் நினைத்து கொண்டேன். உம் அருவிகள் இடியென முழங்கிட ஆழ்கடலை அழைக்கின்றது. உம் சிற்றலைகளும் பேரலைகளும் என் மீது புரண்டோடுகின்றன. பகல் முழுவதும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகின்றார். இரவு முழுவதும் நான் அவரை பாடுவேன். எனக்கு வாழ்வளிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன். என் கற்பாறையாகிய இறைவனிடம், ஏன் என்னை மறந்தீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும் என்று கேட்பேன். உன் கடவுள் எங்கே என்று என் பகைவர் நாள்தோறும் என்னை கேட்பது என் எலும்புகளை ஊடுருவி தாக்குகின்றது. என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது. நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று இயேசு சொன்னார். எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது. நீங்கள் என்னோடு இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று இயேசு சொன்னார். இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்கு உள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்கு உள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். எல்லாவற்றிற்கும் கடவுளாகிய ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்களை கண்ணோக்கும். உம்மை பற்றிய அச்சம் எல்லா நாடுகள் மீதும் நிலவ செய்யும். அயல் நாடுகளுக்கு எதிராக உம் கையை உயர்த்தும். அவர்கள் உம் வலிமையை காணட்டும். அவர்கள் முன்னிலை எங்கள் வழியாக உமது தூய்மையை காட்டியது போல் எங்கள் முன்னிலை அவர்கள் வழியாக உமது மாட்சியை காட்டும். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என நாங்கள் அறிந்துள்ளது போல் அவர்களும் உம்மை அறிந்து கொள்ளட்டும். புதிய அடையாளங்களை வழங்கும். வியத்தகு செயல்களை நிகழ்த்தும். உம் கைவினை வழக்கனை மாட்சிமைப்படுத்தும். யாக்கோப்பின் குலங்களை ஒன்று கூட்டும். தொடக்கத்தில் போன்று அவர்களை உமது உரிமை சொத்தாக்கும். ஆண்டவரை, உம் பெயரால் அழைக்கப்பட்ட மக்களுக்கு இரக்கம் காட்டும். உம் தலைப்பெயராக பெயரிட்டு அழைத்த இஸ்ரேலுக்கு பரிவு காட்டும். உமது திருவிடம் இருக்கும் நகரின் மீது, நீர் ஓய்வு கொள்ளும் இடமாகிய எருசலேமின் மீது கனிவு காட்டும். உமது புகழ்ச்சியால் சீயோனை நிரப்பும். உமது மாட்சியால் உம் மக்களை நிரப்பும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்கு உள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். இப்போதே இவ்வுலகு தீர்ப்புக்கு உள்ளாகிறது. இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். இயேசு நமது நம்பிக்கையினால் நம்மை வழிநடத்தி அதை நிறைவு பெற செய்கிறார். அவர் அவமானத்தை பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது தந்தையின் வலப்பக்கத்தில் தமது அரியணையில் வீற்றிருக்கின்றார். இயேசு நமது நம்பிக்கையினால் நம்மை வழிநடத்தி அதை நிறைவு பெற செய்கிறார். அவர் அவமானத்தையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது தந்தையின் வலப்பக்கத்தில் தமது அரியணையில் வீற்றிருக்கிறார். வானங்கள் இறை மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். மணவறையிலிருந்து புறப்படும் மணமகனைப் போல அது வருகின்றது. பந்தயத்தில் மகிழ்ச்சியுடன் ஓடும் வீரரைப் போல அது விரைகின்றது. அது வானத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்படுகின்றது. அதன் பாதை மறுமுனை வரையிலும் செல்கின்றது. அதன் வெப்பத்திற்கு மறைவானது ஒன்றுமில்லை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இயேசு நமது நம்பிக்கையினால் நம்மை வழிநடத்தி அதை நிறைவு பெற செய்கிறார். அவர் அவமானத்தையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது தந்தையின் வலப்பக்கத்தில் தமது அரியணையில் வீற்றிருக்கிறார். இயேசு நமது நம்பிக்கையினால் நம்மை வழிநடத்தி அதை நிறைவு பெற செய்கிறார். அவர் அவமானத்தையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது தந்தையின் வலப்பக்கத்தில் தமது அரியணையில் வீற்றிருக்கிறார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன். அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம், வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றுவோம், அவன் பெயர் மறக்கடிக்கப்படட்டும் என்று சொல்லி சதி திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன். படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர், உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர். நீர் அவர்களை பழிவாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம் திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். ஆண்டவரே, உம் திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். ஒவ்வொரு இனம், மொழி, மக்கள், நாடு இவற்றினின்று எங்களை மீட்டருளினீர். ஆண்டவரே, உம் திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் திரு இரத்தத்தால் எங்களை மீட்டருளினீர். முதல் வாசகம். எரேமியா நூலிலிருந்து வாசகம்.
யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கிமுடைய ஆட்சியில் தொடக்கத்தில் ஆண்டவர் அருளிய வாக்கு. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ ஆண்டவர் இல்லத்தின் முற்றத்தில் நின்று கொண்டு அங்கு வழிபாடு செலுத்துவரும் யூதாவின் எல்லா நகரினருக்கும் சொல்லுமாறு நான் உனக்கு கட்டளையிடும் எல்லா சொற்களையும் நீ அவர்களுக்கு அறிவி. அவற்றில் ஒன்றையும் விட்டுவிடாதே. ஒருவேளை அவர்கள் உனக்கு செவிசாய்த்து அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பலாம். அப்போது அவர்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களுக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள தண்டனையை பற்றி என் மனதை மாற்றிக்கொள்வேன். நீ அவர்களிடம் சொல்ல வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் என் சட்டத்தின்படி நடவாமலும் நீங்கள் செவி சாய்க்காத பொழுதும் நான் மீண்டும் மீண்டும் உங்களிடம் அனுப்பி வைக்கும் என் ஊழியர்களான இறைவாக்கினர்களுடைய சொற்களை கேளாமலும் இருப்பீர்களாகில், இக்கோவிலை சீலோவை போல் ஆக்குவேன். இந்நகரை உலகின் எல்லா மக்களினத்தார் நடுவிலும் சாபக்குறியாக மாற்றுவேன். ஆண்டவர் இல்லத்தில் எரேமியா உரைத்த சொற்களை குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் கேட்டனர். மக்கள் அனைவருக்கும் சொல்லும்படி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றையும் எரேமியா கூறி முடித்தபோது குருக்களும் இறைவாக்கினரும் மக்கள் அனைவரும் அவரை பிடித்து, நீ கண்டிப்பாக சாக வேண்டும் என்று கூச்சலிட்டனர். இக்கோவிலை சீலோவை போல் மாறும். இந்நகர் குடியிருப்பாரற்று பாழாய் போகும் என்று ஆண்டவரின் பெயரால் நீ என் இறைவாக்கு உரைத்தாய் என்று கூறி ஆண்டவர் இல்லத்திலே மக்கள் எல்லோரும் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். யூதாவின் தலைவர்கள் இதை பற்றி கேள்வியுற்று அரண்மனையிலிருந்து ஆண்டவரின் இல்லத்திலிருந்து சென்று அங்கே பொதுவாயில் அருகே அமர்ந்தார்கள். குருக்களும் இறைவாக்கினரும் தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இந்த ஆள் கொலை தீர்ப்புக்கு உரியவன். ஏனெனில் நீங்களே உங்கள் காதால் கேட்டது போல இந்நகருக்கு எதிராக இவன் இறைவாக்கு உரைத்துள்ளான் என்று முறையிட்டான். அப்பொழுது தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரிடமும் எரேமியா கூறியது: நீங்கள் கேட்ட சொற்களை எல்லாம் இக்கோவிலுக்கு இந்நகருக்கு எதிராக அறிவிக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார். எனவே இப்பொழுதே உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அறிவித்திருந்த தண்டனை பற்றி ஆண்டவர் தம் மனதை மாற்றிக்கொள்வார். இதோ நான் உங்கள் கையில் இருக்கிறேன். நல்லது எனவும் நேரியது எனவும் நீங்கள் கருதுவதை எனக்கு செய்யுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நாங்கள் நன்கு அறிந்து கொள்ளுங்கள்: என்னை நீங்கள் கொள்வீர்களாகில் மாசற்ற இரத்தப்பழி உங்கள் மேல், இந்நகர் மேலும் அதில் குடியிருப்போர் மேலும் உறுதியாக வந்து விழும். ஏனெனில் சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளை விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாக அனுப்பியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் சாவே வாழ்வின் ஊற்று. புனித பெரிய சிங்கராயர் ஆற்றிய பேருரைகளினின்று வாசகம். கிறிஸ்துவின் உயிர்ப்பு வாழ்வில் பங்குதாரர்களாக நாம் இருப்போமாக என்று முந்தைய பிரசங்கத்தில் எனது அன்புக்குரியவரே தகுந்த விதத்தில் என நான் நினைக்கிறேன். கிறிஸ்துவின் சிலுவையில் நாம் பங்கேற்பதை குறித்து நான் விளக்கியிருக்கிறேன். அங்கே விசுவாசிகளின் வாழ்வு பாஸ்கா மறைபொருளை தன்னகத்தை கொண்டுள்ளது. இவ்வாறு எது விழாவினால் கௌரவிக்கப்படுகின்றதோ அது பழக்கத்தினால் கொண்டாடப்படுகிறது. இது எத்துணை பயனுள்ளது என நீங்களே நிரூபித்துள்ளீர்கள். நீண்ட உபவாசங்களாலும் அடிக்கடி செய்யும் ஜெபங்களாலும் அதிகமாக தாராளத்தோடு பிச்சை இடுவதாலும் உங்கள் பக்தியால் ஆன்மாக்களும் உடல்களும் எவ்வளவாய் பயனடைந்தன என்பதை கற்றுள்ளீர்கள். ஏனெனில் இப்பயிற்சியால் பயனடையாதவர் எவரும் இருக்க இயலாது. நிச்சயமாக அகமகிழக்கூடிய ஏதோ ஒன்றை அவர் தமது மனசான்றில் சேர்த்து வைக்காமல் இருந்திருக்க மாட்டார். ஆகவே இந்த 40 நாட்களின் அனுசரிப்பால் இந்த விளைவை கொண்டு வர நாம் விரும்பினோம். ஆண்டவரின் பாடுகளின் நேரத்தில் சிலுவையை குறித்து ஏதோ ஒன்றை உணர்வோம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் பங்குதாரர்களாக இருக்கவும் நாம் போராடுவோம். இந்த உடலில் இருக்கும் போது சாவிலிருந்து வாழ்விற்கு கடந்து செல்வோம். ஏனெனில் ஒரு மனிதன் ஒன்றிலிருந்து இன்னொன்றாக மாறும்போது அவன் எவ்வாறு இருந்தானோ அவ்வாறு இல்லாமல் இருப்பது அவனுக்கு முடிவாய் இருக்கும். அவன் எவ்வாறு இல்லையோ அவ்வாறு இருப்பது அவனுக்கு தொடக்கமாயிருக்கும். ஆனால் கேள்வி யாதெனில், எதற்காக ஒரு மனிதன் வாழ்கிறான் அல்லது இறக்கிறான் என்பதே. ஏனெனில் சாவு என்று
சாவு என்று ஒன்றுள்ளது, அதுவே வாழ்வதற்கான காரணம். வாழ்வு என்று ஒன்றுள்ளது, அதுவே சாவதற்கான காரணம். கடந்து செல்லும் இவ்வுலகில் அன்றி வேறு எங்கும் இவை தேடப்படுவதில்லை. இவ்வாறு நம் தற்கால செயல்களின் குணாதிசயத்தை அடிப்படையாக கொண்டே நித்திய தண்டனைகளின் வேறுபாடுகள் சார்ந்திருக்கின்றன. ஆகவே அலகைக்கு நாம் இறந்து கடவுளுக்காக நாம் வாழ்வோமாக. தீவினைக்கு நாம் மரித்து ஏற்புடைமைக்கு நாம் உயிர் தெழுவோமாக. பழையன மூழ்குவதாக, புதியன எழுவதாக. ஏனெனில் உண்மை கூறுவது போல் எவரும் இரு தலைவர்களுக்கு ஊழியம் புரிய முடியாது. நின்றவர்களை தூக்கி எறிய காரணமானவன் இல்லாமல் வீழ்ந்தவர்களை வெற்றிக்கு எழுப்பியவர் ஆண்டவர் என அழைக்கப்படுவாராக. இதற்கேற்ப அப்போஸ்தலர் கூறுகிறார், மண்ணகத்திலிருந்து வந்த முதல் மனிதன் மண்ணகத்தை சார்ந்தவன், விண்ணகத்திலிருந்து வந்த இரண்டாம் மனிதனோ விண்ணை சார்ந்தவன். மண்ணகத்தைப் போல் மண்ணகத்தில் உள்ளவர்களும் மண்ணகர்களாய் உள்ளனர், விண்ணகத்தைப் போல் விண்ணில் உள்ளவர்களும் உள்ளனர். மண்ணகத்தின் சாயலை நாங்கள் தரித்திருப்பது போல விண்ணிலிருந்து வருபவரின் சாயலையும் நாம் தரித்திடுவோமாக. இத்தகைய மாற்றத்தை குறித்து நாம் பெரிதும் அகமகிழ்வோமாக. ஏனெனில் மண்ணக சாவிலிருந்து விண்ணக மாண்பிற்கு அவரது சொல்லற்குரிய இரக்கத்தால் உயர்த்தப்படுகிறோம். அவரது நிலைமைக்கு நம்மை உயர்த்தும் வண்ணம் நம் நிலைமைக்கு கீழிறங்கியவர் நம் தன்மையை மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் நம் பாவ இயல்பின் தன்மையையும் ஏற்றுக்கொண்டு அழியக்கூடிய மனிதனின் எல்லா துன்பத் துயரங்களினாலும் இறை தலைமை பாதிக்கப்படும் இயலாத காரியத்தை அனுமதித்து உள்ளார். புனித பெரிய சிங்கராயர் ஆற்றிய பேருரைகளினின்று வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பாஸ்கா விழாவுக்கு 6 நாளுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழ செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா லாமிச்சை என்னும் களப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாசு இஸ்கரியோத்து இந்த தைலத்தை 300 தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததனால்தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வதுண்டு. அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழ செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினார் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவன் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடந்து நம்மை வெறுப்பார் அனைவரிடமிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தம் தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாக ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தா, நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவார். ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வார்.
இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்பவருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழி நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர். மன்றாட்டுகள். தம் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் நம்மை மீட்டருளிய கிறிஸ்துவிடம் உருக்கமாக நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். பாடுகளை அனுபவித்து மாட்சியில் நுழையும் பொருட்டு நீர் எருசலேமுக்கு சென்றீர். உமது திருச்சபையின் நிலைவாழ்வின் பாஸ்கா விழாவிற்கு வழிநடத்துவீராக. ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். விழா ஓர் ஈட்டியால் குத்தப்பட்டது. எங்கள் மனித பலகீன காயங்களை குணப்படுத்தும். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உமது சிலுவையை வாழ்வளிக்கும் மரமாக்கினீர். திருமுழுக்கு பெற்ற அனைவரோடும் உமது வெற்றியை பகிர்ந்து கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மனம் திரும்பிய கல்வனுக்கு நீர் மீட்பை வழங்கினீர். எங்கள் எல்லா பாவங்களையும் மன்னித்தருளும். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. எல்லாம் வல்ல கடவுளே, எங்களுடைய வலுவின்மையால் நாங்கள் தொடர்ந்து தவறுகின்ற வேளையில் உம்முடைய ஒரே மகனின் பாடுகள், இறப்பு இவற்றிலிருந்து புது வாழ்வின் உயிர் மூச்சை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.